ஹாப்பி டே டு ஆல். போன வீடியோவில் கோயிலுக்கு போயிருந்தேன் சொல்லியிருப்பேன். எதுக்கு அப்படின்னா இவங்க அண்ணா பையனுக்கு வந்து காது குத்தி மொட்டை போடுறாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் வந்து போயிருந்தோம். காலையில் எழுந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே கோயில் பக்கத்துலேயே பம்பு செட்டு நல்லா குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குடிசெல்லாம் போட்டிருந்தாங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், நீங்கள் வந்து பாருங்கள். அங்கே வந்து குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா அத்தை வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போய் நின்று கொஞ்ச நேரம் நின்றுட்டு டெக்கரேஷனுக்கும் சொல்லியிருந்தாங்க. ஸோ கோயிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடில் வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் கொடுத்தாங்க. ஃபோட்டோ ஷூட்டுக்கெலாம் வந்து நல்லா இருந்தது. மொட்டை போட்டு காது குத்துனதுக்கப்புறமா நாங்கள் வந்து நேராக எங்கே போயிட்டோம் பார்த்திங்கன்னா பதினி நொங்குலாம் இறக்குவாங்க இல்லையா, ஸோ அந்த பண்ணைக்கு தான் வந்து போயிருந்தோம். அந்த பண்ணை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டி குடிசையாக வச்சுருப்பாங்க. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அடுப்பெல்லாம் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தது. வெளியிலையும் சில பேர் அடுப்பு வச்சுருந்தாங்க. பதினி இறக்கிட்டு வந்திருந்தாங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான பதினி. நாங்கள் போய் நல்லா வந்து ஆசை தீர குடிச்சிட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா நொங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். பதினி வந்து இந்த மாதிரி தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் வந்து எறும்பெல்லாம் வந்து போயிடுது. அதனால தான் வந்து அவங்க ஃபில்ட்ரு பண்ணி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து 5 லிட்டர் பதினி வந்து வாங்கியிருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற இடம் வந்து இப்படி தான் இருந்தது. பனை ஓலையால் தான் வந்து இதெல்லாம் கெட்டியிருக்கிறாங்க. ஸோ பதினி வாங்கிட்டு நேராக வந்து போயிட்டோம். ஈவினிங் வந்து நல்லா நொங்கு வெட்டி சாப்பிட்டுட்டு, பதினி நொங்கு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் இந்த மாதிரி பதினி நொங்கு சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னு கீழே மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.